அன்றைய மன்னா ஏசாயா 51 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கொண்டு வந்த ஒரு ஆசீர்வாதத்தை குறித்தும் ஒரு அற்புதத்தை குறித்தும் இந்த வார்த்தை சொல்கிறது. அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வித்து அவனை பெருக பண்ணினேன். ஆபிரகாம் தனி ஒரு மனுஷனா இருந்தபோது கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். காரணம், கர்த்தர் அவனை ஆசீர்வித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுக்கு காரணம், கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு சென்றார். உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உன்னுடைய இனத்தாரையும் விட்டு வெளியில வந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னபோது ஆபிரகாம் அப்படியே புறப்பட்டு போனார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் நிமித்தம் கர்த்தர் ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கொண்டு வந்தார். நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இன்றைக்கு நீங்க கூட யோசிக்கலாம், நான் ஒரு சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், ஒரு தனியாளா இருக்கிறேன், ஒரு ஆளா இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? என் வாழ்க்கை மூலமா மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? என் வாழ்க்கையில ஒரு பெருக்கம் வருமா? நீங்க யோசிக்கலாம். ஆபிரகாம் ஒருவனாயிருக்கள் அழைத்து ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இன்னைக்கு நீங்க அவருக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய அழைப்புக்கு ஒப்பு கொடுங்க, அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிங்க. ஆபிரகாம் போகும் இடம் எங்கன்னு தெரியாமலே புறப்பட்டு போனார். கர்த்தர் பெருக பண்ணினார், உங்களையும் பெருக பண்ணுவார். அவருடைய அழைப்புக்கு விட்டு கொடுங்க, கீழ்ப்படிங்க. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இயேசுவே, இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. யாரெல்லாம் தனிமையில உணர்ந்து கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் அவங்களை பலப்படுத்தி, கர்த்தர் அவங்களை பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை தாங்க. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அழைப்புக்கு கீழ்ப்படியே கிருபை தாங்க கற்று தருவீராக. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.